இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சாம்பார் ரெசிபி. எந்த காயா இருந்தாலும் நீங்க இதே மெத்தட்ல சாம்பார் செய்யலாம். பேச்சுலர்ஸ்க்கும் சமையல் கத்துக்கிறவங்களுக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கும். இன்னைக்கு என்னோட பையன் தாங்க இந்த சாம்பார் பண்ணியிருக்காங்க. 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, அதாவது 70 கிராம் அளவுக்கு இருக்குங்க. அந்த அளவுக்கு துவரம்பருப்பு கழுவிட்டு குக்கர்ல சேர்த்தாச்சு. இதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க. அடுப்பு ஆன் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நெய் சேர்த்தா பருப்பு சீக்கிரமா வேகும்னு சொன்னாங்க. அதனால நான் யூஸ்வலா விளக்கெண்ணெய் சேர்ப்பேன். விளக்கெண்ணெய் இருந்தா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி வச்சுட்டு உடனே வெயிட் போடாம ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுட்டு சிம்ல 10 நிமிஷம் வச்சீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துரும். ஹை ஃபிளேம்ல வச்சா பொங்கி பொங்கி வருங்க. அதனால நான் இப்படிதான் பண்ணுவேன். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சாச்சு. முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும் சாம்பாருக்கு. அப்படியேனா ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு வெந்துருச்சு. ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா திறந்து பார்த்துட்டு தண்ணியும் அளவா இருக்கு, கலந்து விட்டுக்கலாம். கடையிறதுன்னா கடைஞ்சிக்கோங்க. அப்படியே கரண்டிலேயே நாங்க கடைஞ்சிட்டோம். வெட்டி வச்சிருக்க முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். வேற எந்த காயா இருந்தாலும் இதே மெத்தடு தான். முருங்கைக்கானா சீக்கிரம் வெந்துரும். கூட இந்த தக்காளி வெங்காயம் அதுவும் சேர்த்தாச்சு. நான் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் வதக்கி தனியா வேக வச்சு கடைசியில பருப்பு சேர்ப்பேன். இது பசங்க செய்யறதுனால சிம்பிளா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. குட்டி ஸ்பூன்ல 2 ஸ்பூன் சாம்பார் தூள், அல்லது நார்மல் டீஸ்பூனா இருந்தா 1 ஸ்பூன் நிறைச்சு சாம்பார் தூள் போதும். 3/4 ஸ்பூன் கல்லுப்பு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப குக்கர் மூடிட்டு ஒரே ஒரு விசில் தான் விடணும். அதுக்கு மேல விடக்கூடாது. நீங்க குக்கர் ஓப்பன்லயே வச்சு வேக வச்சுக்கலாம். ஏன்னா முருங்கைக்காய் சீக்கிரம் வெந்துரும். ஆனா இது ஒரு விசிலுங்கும் போது டக்குன்னு வெந்துரும்ன்றதுனால வச்சாச்சு. வேற எந்த காயா இருந்தாலுமே ஒரு விசில் போதுங்க. ஒரு விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணியாச்சு. ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா திறந்து பார்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் கம்மியா இருந்தா இன்னொரு 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் கூட இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம். திரும்ப அடுப்பு ஆன் பண்ணிட்டு புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை உள்ள ஊத்தியாச்சு. சாம்பார் கொஞ்சம் தண்ணியா இருக்கு, அதனால கொஞ்சம் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு கொதிக்க விட்டீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வத்திரும். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெயில கொஞ்சமா கடுகு, நீங்க சீரகம், வெந்தயம் எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலையும் வரமிளகாய் மட்டும் சேர்த்திருக்காங்க. தாராளமா கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு தாளிச்சு அந்த சாம்பாரோட கொட்டிட்டோம் அப்படின்னா சாம்பார் ரெடி. பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. கொஞ்சம் கெட்டியும் ஆயிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலையை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். கடைசியில வேணா ஒரு சிட்டிகை அளவுக்கு சர்க்கரையோ இல்ல நாட்டு சர்க்கரையோ சேர்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கும் நல்லா இருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லா இருக்குங்க. நிறைய விதத்துல சாம்பார் பண்ணலாம். ஆனா இது சமையல் கத்துக்கிறவங்களும் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியா செய்யற மாதிரி செஞ்சிருக்கோங்க.